ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குட்டி மினி விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்முடைய வீடு வந்து வேலை நடந்துகிட்டே இருக்குது. பூமி பூஜை போட்டதுலேருந்து ஃபைனலாக வந்து இப்போ நம்ம என்ன ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிறோங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பூமி பூஜை போட்டு முடித்ததுமே வந்து என்னென்னா பேஸ்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. காலம் தோன்றது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து என்ன சைட்லலாம் வந்து கட்டிட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து மண் வந்து ஃபில் பண்ணணும். மண் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நாங்களே தான் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த மண் இருக்குல்ல, இதில் எல்லாம் இருக்கக்கூடிய மண் கட்டி தண்ணி விட்டு அந்த மண் வந்து ரொம்ப கூராஞ்சாதான் அதனுடைய கீழ்ப்பகுதியில் வந்து ரொம்ப லூஸாக இருக்காது, ரொம்ப டைட்டாயிரும் மண். அதுக்காக தான் இந்த கம்பி வச்சு நல்லா குத்திட்டு அதில் வந்து ரொம்ப ஹோல் மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி விடணும். இது வந்து ஒரு ரூமு வந்து செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 days ஆகும். பொறுமையாக நிதானமாக செஞ்சோம் அப்படின்னா 3 days ஆகும். இது முடித்ததுமே வந்து என்னென்னா சென்னையிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாசக்கால் வைக்கிறது வந்து வீடு ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாசக்கால் வைப்பாங்க. ஆனால் எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாசக்காலை வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பில்டிங்கே வந்து கட்ட ஆரம்பிப்போம். இப்போ ஃபஸ்ட் வந்து வாசக்காலை வந்து வச்சு முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்தே டெய்லி வந்து சைட்டை போய் விசிட்டிங் பண்ணாமல் இருக்கிறதே கிடையாது. எப்போவுமே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை இன்றைக்கி என்ன செஞ்சாங்க, நாளைக்கு என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே போய் பார்த்துட்டு தான் இருந்தோம். பார்த்துட்டு அடுத்தது வந்து நமக்கு வந்து ஷேர்கேஸு. இப்போ வந்து நம்ம என்ன ஷேர்கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா ஸ்டெப்பு ஷேர்கேஸ் தான் வந்து போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து காஸ்ட்லி தான். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு அந்த வீடு வந்து நம்ம வீட்டுக்கு உள்ளாடி வந்து நம்ம வந்து இந்த ஷேர்கேஸ் போடும்போது அந்த ஷேர்கேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பவே லுக் வைஸ் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கே இந்த ஷேர்கேஸ் செய்கிறதுக்கே அவங்க வந்து இந்த 1 week எடுத்துக்கிட்டாங்க. ரொம்பவே வந்து செய்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வந்து செய்ய முடியும். அதுக்கான சென்ட்ரிங் வேலை எல்லாமே. இதுதான் வந்து நம்முடைய ரூமு. நம்ம டெய்லி வந்து நம்மளுடைய ரூமு போய் விசிட்டிங் பண்ணிட்டு தான் வர்றது. என்னென்ன இதுன்னு இப்போ வந்து நம்ம ரூமில் வந்து என்னென்ன செய்கிறாங்கங்கிறத ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்துட்டு வர்றது தான். அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து கிச்சன். நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு லேடிஸ் வந்து அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க எங்கே அப்படின்னா கிச்சனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தோம், கிச்சனில் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஐடியாவுமே மாறும். ஒரு நாள் இப்படி வைக்கணும், ஒரு நாள் அப்படி அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து சொல்லுவோம். ஆனால் அந்த அண்ணா வந்து எதுவுமே வந்து மாறி சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து சரியாக தான் செஞ்சு கொடுக்காங்க. ரொம்பவே வந்து நல்லாவே வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஃபுல்லுமே மேலே ரூப்பு போடணும். ரூப் போடுறதுக்காக மேலே காங்கிரீட் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து ஒரு பெல்ட் காங்கிரீட்டுன்னு சொல்லலாம், அது போடணும். அதுக்காக தான் அவங்க வந்து கம்பி எல்லாமே வந்து அடித்து வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து சென்ட்ரிங் ஸ்டெப்பு ஷேர்கேஸ்க்கு வந்து நமக்கு உள்ளாடி வந்து கம்பியெல்லாம் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக கம்பியெல்லாம் வந்து அடித்து கீழே வந்து சென்ட்ரிங் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இது செய்கிறதுக்கு ரொம்பவே வந்து 1 weekக்கு மேலேயே ஆயிடுச்சு. அந்த அளவு கொஞ்சம் ஆனால் வந்து ஸ்லோவாக தான் வந்து செய்ய முடியும். ஏன்னா இதுக்குள்ளே கம்பியெல்லாம் வந்து நம்மளே வந்து கட் பண்ணணும். அந்த மிஷின் வச்சு நம்மளே கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வளையங்கள் எல்லாம் நம்மளே வந்து தான் மேக் பண்ணி அதில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கட்டி இந்த ஃபைனலாக வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பி விளைக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து இதுக்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்களோ இப்போ இந்த அண்ணா வந்து ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி வச்சு அவங்க கம்பியை கட் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி இதில் வச்சு இந்த 2 கம்பி இருக்கும், அதில் வந்து வளைச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி வளையமாக வந்து அவங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை வந்து கெட்டுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். நான் கட் பண்ணுறதுக்கு கம்பியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியவே செய்யாது. ஆனால் இப்போல்லாம் ஒவ்வொன்றும் டெக்னாலஜி வந்து அதிகமாக வந்து இம்ப்ரூவ் ஆனதுனால நமக்கு ஒவ்வொன்றுமே ஈஸியாகவே வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாகவே வந்து இருக்குது. இது வந்து ஃப்ரண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம எலிவேஷன் வரும்ல, எலிவேஷனுக்கு உள்ள இடத்துல தான் ஃபுல்லுமே வந்து இதில் வந்து காங்கிரீட் போடுறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி இது வந்து சன்சைடு வந்து வைக்கிறதுக்கும் என்ன அப்படின்னா நமக்கு ஒயரிங் பண்ணுறது. ஏன்னா மெயினாக வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு லுக்கு கொடுக்குறதே நமக்கு வந்து நம்ம எப்படி ஒயரிங் பண்ணுறோமோ அதை பொறுத்து அதனுடைய லைட்டு இதெல்லாம் தான் நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸுக்கு வந்து ஒரு லுக்கு கொடுக்கக்கூடியது அதுதான். ஸோ அதை வந்து என்னென்னா இப்போ வந்து ஒயரிங் பண்ணுறதுக்காக இது வந்து எல்லா இடமும் வந்து பைப்பு வந்து இப்போ வந்து பைப் மட்டும்தான் வந்து போடுவாங்கன்னு தவிர வீடு ஃபினிஷ் ஆக ஸ்டேஜில் தான் அது ஒயர் வந்து எல்லா இடமுமே போட்டுட்டு இருப்பாங்க.
இப்போ அதுக்காக வந்து போட்டுட்ருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த சைடில் சுற்றி ஃபுல்லுமே வந்து காங்கிரீட் போடுறாங்க. இது இன்னைக்கு சண்டே, இது செய்கிற நாள் வந்து சண்டேனால நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். நான், பொண்ணு, பையன், ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து போயிருந்தோம். மற்ற நாள் வந்து பார்த்தோம்னா நானும் ஹஸ்பண்டும் வந்து அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவோம். ஆனால் இப்போ இல்லை, சில டைமில் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் போய் பார்த்துட்டு வருவாங்க. அன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து காங்கிரீட் போடுறதுனால நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அப்போ அவங்க வந்து இந்த இடத்துல உட்காந்து இருந்து எங்களை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்ததுனால நாங்கள் வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக அன்னைக்குள்ள ஃபன் வந்து டே வந்து போயிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்ததும் வந்து கம்பி கட்ட ஆரம்பிக்கணும். இப்போ வந்து காங்கிரீட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த பிளேஸ் முழுவதுமே வந்து காங்கிரீட் வந்து போடும். அதுக்கப்புறம் ரூமில் வந்து நமக்கு எந்தெந்த இடத்துல வந்து ஸ்லாப் வேணும் அப்படிங்கிற அதுக்கும் வந்து காங்கிரீட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இனி இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா ரூமுக்கு வந்து நம்ம ரூஃபு போடணும். எல்லா இடமுமே ஃபுல்லுமே வந்து ரூஃபு போடணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து எல்லா இடமுமே கம்பு வச்சு பலகை வச்சு அடிப்பாங்க. அதுக்கான அடுத்த ப்ராசஸ் வந்து அதுதான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதுதான் வாசல். இப்போ என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே வந்ததுமே வந்து நமக்கு வந்து ஸ்டேர்கேஸ் தான் இருக்கும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக பின்னாடி போனோம் அப்படின்னா கிச்சனு, இது வந்து பின்வாசல். பின்வாசலுக்கு அடுத்தது இந்த பக்கம் சைடில் வந்து போனோம் அப்படின்னா கிச்சனு, இந்த பக்கம் வந்து பெட்ரூம். இதுதான் வந்து ஃபுல் வியூங்க, நம்ம வீட்டுடைய ஃபுல் வியூ. இதுதான் வந்து நம்முடைய வீட்டினுடைய ஒவ்வொரு இது வந்து பெட்ரூமும். பெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ஃபினிஷ் பண்ணி வரும்போது நமக்கு ரொம்பவே வந்து பெரிய ரூமாகவே இருக்கும். 10க்கு 16. ஸோ ரூம் வந்து நமக்கு ஓகே, ரொம்பவே பெருசாக தான் இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து பாத்ரூம் செக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ எல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லாருடைய வீட்லேயுமே வந்து தனித்தனியாக வந்து என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்னே தனியாகவே வந்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு முட்டையெல்லாம் வந்து கொடுத்தாச்சுன்னா என்னை வந்து காங்கிரீட் போடுறதுக்காக ரோப்பு போடுறதுக்காக வந்து பலகையெல்லாம் வந்து அடிச்சிட்ருக்காங்க சென்ட்ரிங் பண்ணி. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பலகை அடிச்சுட்டு இருக்கும்போது எல்லா இடமுமே முட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கம்பு, நிறைய கம்பு வச்சு அந்த கம்பு தான் வந்து துணையாக வந்து மேலே வச்சுருப்பாங்க. அதை வச்சு நல்ல இது ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே நம்ம வந்து போகவே முடியாதுங்க. ஏன்னா இது வந்து ஒன்று அசைஞ்சால் கூட அங்கே வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, பார்த்துப்போங்க. ஆனால் நமக்கு என்னென்னா டெய்லி வந்து நம்ம வீடு போய் பார்க்குறதுனால எப்பண்டா நமக்கு வந்து இங்கே வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு வந்து நமக்கு எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். எப்போ ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு அந்த அண்ணாவை டெய்லி வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் எப்போனா முடியும், எப்போ நம்ம வந்து கிரகப்பிரவேசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்கள செய்யலாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இவ்வளவு வர்றதுக்கு எனக்கு வந்து முக்கியமாக வந்து என்னென்னா கடவுள் மனசு நான் கனவுல கூட நினைக்கல இந்தளவு நமக்கு வருவோம் அப்படிங்கிறது என்னுடைய மைண்டில் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் ஏதோ ஒரு இதில் வேகத்தில் நம்முடைய வீடு வந்து இந்த அளவுக்கு வந்து வந்துடுச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தை என்கிறனால தான் நமக்கு அது வந்து போயிட்டே இருக்கு, நான் ஓடிட்டே இருக்குது. இப்போ வந்து எல்லா ரூம்லேயுமே வந்து வச்சுட்டு என்னென்னா இது வச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணணும், மொட்டை மாடியை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே என்னென்னா ஸ்டேர்கேஸ் வழியாகவே ஏன்னா இதில் வந்து காங்கிரீட் போட்டுட்டாங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி பலகை தான் அடிச்சிருந்தாங்க, இதுக்கு மேலேயே காங்கிரீட்டும் போட்டுட்டாங்க. காங்கிரீட்டு போட்டு முடிச்சதுனால காங்கிரீட்டு போட்டுட்டாங்க. இதனால நம்ம வந்து தைரியமாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா மேலே வந்து நமக்கு போகலாம். இப்போ ரூப்புக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது வந்து நம்ம போகலாம். இப்போ இது எல்லா இடமே அடித்தாச்சு. இதுங்க போய் மேலே போய் உட்காந்துருந்தோம். நாங்கள் உட்காந்துருந்தோம். நல்லா ஒரு சண்டே வந்து போயிருந்தால ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா ஈவினிங் ஒரு 4 o'clock என்னவோ போயிருந்தோம். 4 o'clock போயிட்டு ஈவினிங் 7:30 வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஏன்னா என்ன ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்னா நம்ம மொட்டை மாடியில் இருந்த ஒரு ஃபீலிங்ஸ். ஏன்னா மொட்டை மாடிங்கிறது வந்து நான் இருக்கிற இடத்துல கிடையவே உண்டு, ஆனால் நம்மளால் போக முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஊருக்கு போனால் மட்டும்தான் மொட்டை மாடி வந்து போக முடியும். ஆனால் ஊரில் வந்து நம்ம எப்போவுமே ஒரு இயர்லி வந்து 2 times or 3 times தான் நம்ம போவோம். அதுவும் வந்து 1 or 2 days நின்றுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவோம். ஆனால் இங்கே போனால் இது வந்து நம்ம வீடு இருக்கும்போது எப்போவுமே நம்ம வந்து போகலாம்ல. ஸோ இப்போ போன உடனே நம்ம வந்து என்னென்னா இப்போ வந்து நம்ம போயாச்சு. மேலே போய் நாங்கள் உட்காந்துட்டு
அதுலேயே வந்து தம்பி வந்து அங்கே வேலை பார்க்குற தம்பி வந்து என்னென்னா ஒரு பாய் போட்டிருக்கான். அந்த பாயிலே தான் அவன் வந்து மேக்ஸிமம் நிறைய நாள் வந்து அவன் அங்கேயே தான் தூங்குறான். ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துங்க. அதில் போய் உட்காந்துட்டு நம்ம வந்து அப்படியே வானத்தை வந்து பார்த்துட்டு மேலே இருந்து நம்ம கீழே பார்க்கும்போது ஐயோ இந்த மாதிரியே நம்ம நிறைய நாள் வந்து நம்ம வந்து நினச்சது ஆனால் வந்து இன்னைக்கு நடந்துங்கிறது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. இப்போ வந்து கம்பியெல்லாம் வந்து கட்டிட்டாங்க. இந்த சைடில் சுற்றி வந்து அவங்க சென்ட்ரிங் வேலை வந்து ஆரம்பிக்கணும். கம்பி முழுவதுமே வந்து கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே எல்லா இடமுமே 4 பக்கமே கம்பி வந்து கெட்டிட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம வந்து எவ்வளோ கெட்டியிருக்காங்க, இன்றைக்கி என்ன வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத நானும் என் வீட்டுக்காரங்க ஹஸ்பண்டும் வந்து 2 பேருமே வந்து நாங்கள் போவோம். சில டைமில் வந்து அவங்க மட்டும் வந்து போவாங்க, சில டைமில் நானும் அவங்கள வந்து போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ இதை சுற்றி வந்து கம்பி ஃபுல்லுமே கெட்டியாச்சு. இது முடித்ததுமே வந்து என்னென்னா இப்போ வந்து இதெல்லாம் நமக்கு 18 மொத்தமே வந்து ஸ்டேர்கேஸில் வந்து 23 வந்து படிக்கட்டு உண்டு. அதில் வந்து நமக்கு வந்து 18 படிக்கட்டு வந்து என்னென்னா நம்ம கீழே இருந்து நம்ம லிவிங் ரூமில் இருந்து நேராக மேலே வர்றதுக்கு இதில் வந்து நமக்கு காங்கிரீட் முழுவதுமே வந்து போட்டாங்க. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து மேலே வந்து ஃபுல்லுமே கம்பி எல்லாமே இடமுமே கட்டிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு சேரு கொண்டு போட்டிருப்போம். அந்த சேரில் போய் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து காங்கிரீட்டு தான் வந்து போடுறாங்க. காங்கிரீட் வந்து நாங்கள் நைட்டு தான் வந்து போட்டோம். ஏன்னா டே டைமில் வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து வீடுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நாய்ஸ் சவுண்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா நைட்டு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு வந்து போட்டோம். நைட்டு இது வந்து இந்த பைப்பு இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கே அவங்க வந்து 1 hour இப்போ நைட்டு வந்து நாங்கள் வந்து 12 o'clock மேலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஆனால் இது வந்து அவங்க வந்தது வந்து ஒரு 11:30 என்னவோ தான் வந்திருந்தாங்க. பைப்பெல்லாம் செட் பண்ணி முடிக்கிறதுல 1:30 ஆகிடுச்சு. இப்போ வந்து காங்கிரீட் போட ஆரம்பித்தோம். காங்கிரீட் போட்டோடனே ஃபஸ்ட் வந்து நம்ம எங்கன்னா நம்முடைய கன்னிமூலைன்னு சொல்லுவாங்க. அந்த கன்னிமூலையில் நம்ம வந்து எல்லாருமே நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்து போடக்கூடியது நம்ம காங்கிரீட்டுக்குள்ளே இருக்குல்ல, அது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து போடுவாங்க. அதில் வந்து கொஞ்சம் காசு போடணும்னா காசு போட்டுக்கலாம். எதுனாலும் இப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அதில் வச்சு நம்ம வந்து அதில் காங்கிரீட்டை வந்து போட்டுடலாம். காங்கிரீட் முழுவதுமே வந்து போட்டாங்க. நாங்கள் 4 பேருமே போயிருந்தோம். நைட்டுனால பசங்களுக்கு ரொம்பவே வந்து தூக்கம் வந்துடுச்சு. பொண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து தூக்கம் வந்துடுச்சு. பொண்ணு பாப்பா வந்து உட்காந்துருந்துட்டே தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அது முடிஞ்சதுமே பாப்பா வீட்டில் கொண்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா இடமுமே வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்பனா நைட்டு வந்து ஆனால் வந்து அந்தளவு டயர்னஸாக இருக்கல. என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து மேனுவலாக செய்யும்போது எங்களுக்கு சின்ன வயசுலலாம் அண்ணன் வீடெல்லாம் போடும்போது நாங்கள் மேனுவலாக தான் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போல்லாம் வந்து எங்களுக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த காங்கிரீட் போடும்போது ஈவினிங் ஆயிடும். அன்றைக்கி வந்து ரொம்ப பேர்டனாகவே இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி எதுவுமே தெரியலை. இது வந்து ஃபுல்லுமே நம்ம வந்து ஒரு வண்டியில் வந்து அவங்களே வந்து ரெடிமிக்ஸ் மாதிரி ஆர்எம்சின்னு சொல்கிறாங்க, அது வந்து வந்துடுது எல்லாமே. இப்போ வந்து இவங்களோட வேலை இது வந்து ஈவனாக வந்து கரெக்டாக வந்து எல்லா இடமுமே செட் ஆகிருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறது அவங்களுடைய வேலை. இதை பார்த்துட்டு இது வந்து என்னென்னா இந்த பைப்பு மூலமாக வந்து நமக்கு எங்கெங்கே போடணுமோ அதெல்லாம் கரெக்டாகவே வந்து அவங்க பண்ணிடுவாங்க. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எல்லாமே இவங்க வந்து இப்போ நமக்கு வந்து வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெங்கே காங்கிரீட் வந்து கரெக்டாக வந்து விழுது அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி ஒவ்வொரு இடமும் கரெக்டாக ஈவனாக வந்து பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு வந்து இதுதான் புதுசுனால நமக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. ஏன்னா நமக்கு தூக்கம் வந்து அந்தளவுக்கு நம்ம வீடு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வந்துருச்சு அப்படின்னு இந்த ரூப்பு போட்டதுமே மைண்டில் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து நம்ம வந்து ஒரு வீடுங்கிறது வந்து ஒரு எப்போவுமே மைண்டில் வந்து இருக்கும். என்னென்னா நமக்கு ஒரு வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இருந்தாலும் நம்ம அதை பார்த்ததுமே அது அவ்வளவு ஆச்சரியமாகவும் இருந்தது. மனசுக்குள்ள அவ்வளவு பூரிப்பாகவும் இருந்தது. ஒவ்வொன்றையும் சுற்றி நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். என்னன்னா பொண்ணு ஒரு பக்கம் பார்ப்பாங்க, பையன் ஒரு பக்கம், அவங்க எல்லாருமே இப்படி என்ன போட்டு ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. அதை இதை முடிச்சுட்டு பொண்ணையும் பையனையும் நாங்கள் அனுப்பி விட்டுட்டோம். நானும் ஹஸ்பண்டை தான் நின்னோம். அப்புறம் ஊர்லேருந்து அண்ணன் வந்திருந்தாங்க. இப்போ இதுக்கு வந்து நமக்கு அண்ணன் தான் வந்து எல்லாமே எலக்ட்ரிஷியன் எல்லாமே வந்து அண்ணன் தான். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்டே நாங்கள் வந்து அப்படியே பேசிட்டு எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்து நான் முடியும் போது ஏன்னா 2 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா 12 o'clock வந்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட்டு ஃபினிஷ் ஆகும்போது ஒரு 5 o'clock எல்லாம் ஆயிடுச்சு.
ஏன்னா 4 o'clock வந்து ஒரு 95% வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சின்ன வேலை, நம்ம மேனுவல் வேலை இருந்தது. அது வந்து நம்மளுடைய வேலை செய்வாங்கல்ல, அவங்க வந்து நம்ம மேஸ்திரி வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டாங்க. அண்ணா பக்காவே நீட்டாக வந்து அழகாக வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுடைய ரூப் வந்து கரெக்டாக இணைந்து நமக்கு வந்து முடிஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் முதல் தலை வந்து முடிஞ்சாச்சு. அடுத்தது வந்து என்னன்னா, இது ஒன் மந்த் வந்து கேப் விடுவாங்க. ஏன்னா அது வந்து ஃபுல்லுமே செட் ஆகணும். அதுக்காக வந்து 1 மந்த் நமக்கு வந்து அப்படியே வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த வேலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பக்கத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாமரம் நிற்குது. அந்த மாமரத்துல வந்து என்ன அப்படின்னா நிறைய மாங்காய் வந்து காய்ச்சிருக்கு. ஆனால் அவங்க வந்து பறிக்கவே இல்லை. ஸோ அதில் வந்து பார்க்குறது மாங்காய் வந்து ரொம்ப சின்னதாக உள்ள, ரொம்பவே வந்து பெருசாக இருக்குது. ரொம்பவே ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம வந்து சாப்பிட்டதில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வெளியே வந்து அந்த இது ஆர்எம்சி வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி வந்து வெளியே தான் விட்டுருந்தாங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து விட்டுருந்தேன். 100 மீட்டர் 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அந்த அளவு டிஸ்டன்ஸில் தான் வந்து விட்டுருந்தாங்க. அங்கே இருந்து தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பைப் இதுலேருந்து நமக்கு வந்து அந்த காங்கிரீட் வந்து விழுந்துரும். அதுலேருந்து இங்கே பைப்பு போட்டு தான் நம்ம வீட்டுக்கு ரூஃபுக்கு வந்து மேலே எடுத்திருந்தாங்க. அதுல இருந்து மேலே போய் அவங்க வந்து ஈஸியாகவே வந்து நம்ம வெளியே வந்து நாங்கள் உட்காந்துருந்து நான் அண்ணா எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா சேர்க்குற வேலை வந்து அந்தளவு வந்து கஷ்டமாக வந்து தெரியல. ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்டினுடைய ஃப்ரண்டேஜ். ஏன்னா இது வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து ஏன்னா ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு வந்து நடக்கும். நம்ம இதுதான் ஃபைனலாக வந்து நம்முடைய வீடுடைய ரூப் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுதான் நம்முடைய ஃபைனல் ஸ்டேஜ். இனி அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஸ்டேஜை வந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சேர் கொண்டு போட்டிருப்போம், அந்த சேர்ல போய்